டாக்டர் நடேசனார் மெட்ராஸில் ஒரு ஹாஸ்டல் தொடங்கினார். அதற்கு பேர் தான் டிராவிடியன் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல்ல சாப்பாடு இலவசம், கல்வி கட்டணம் கிடையாது, தங்க வைத்து உபசரித்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தார் டாக்டர் நடேசனார். எங்க இயக்கத்தினுடைய தொடக்கமே அதுதான் என்பதை நான் வருங்கால தம்பிகளுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த டிராவிடியன் ஹாஸ்டல்ல படித்தவர் தான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் என்பது வரலாறு. டிராவிடியன் ஹாஸ்டல்ல படித்தவர் அவர் தான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர். நேருவினுடைய அமைச்சரவையில ஒரு இந்தியாவை கட்டமைப்பதிலே நமக்கு அன்றைக்கும் பங்கிருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டின் புதுவையின் தேவையோடு திமுகவின் பணி முடிந்து விடவில்லை. இருண்டு கிடக்கிறது இந்தியா. இந்த இந்தியாவுக்கும் வெளிச்சம் பாய்ச்ச விடுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்திய அரசியலில் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. அவதூறு பிரச்சாரங்களை தைரியமாக செய்வார்கள், நம்மை கரைப்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனால் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், நம்மை சிறைப்படுத்தவும் செய்வார்கள். ஒரு உண்மையை உறக்க சொன்னான் நரேந்திர தபோல்கர், கொல்லப்பட்டான். ஒரு உண்மையை உறக்க சொன்னான், ஊரறிய சொன்னான் கோவிந்த பன்சால். மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து பேசினான் கம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்வர்கி, கொல்லப்பட்டார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதர என்கிற புதினத்தை கன்னடத்திலே மொழிபெயர்த்து கன்னட மக்களுக்கு வழங்கி கருத்துரிமைக்கு புதிய கவசம் தந்தார் எழுத்தாளர் லங்கேஷ் கௌரி. அவர் வீட்டு வாசலில் பட்ட பகல் 12 மணிக்கு டாக்டர் கம்பி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கல்வர்கி எந்த துப்பாக்கியால் சுடப்பட்டாரோ அவர் சுடப்பட்டு கொல்லப்பட்டார். ஒன்றை வருத்தத்தோடு சொல்லுகிறேன், ஃபாதர் ஸ்டேன்ஸ் சுவாமி மலையின் மடியில் தொழுநோயில் அழுந்திக் கொண்டு மருந்தில்லாமல் உணவில்லாமல் தவிக்கிற பழங்குடி மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு சிலுவை சுமந்து சென்ற ஸ்டேன்ஸ் சாமி அவர்களுக்கு தொண்டாற்ற போனார். அவர்கள் புண்ணில் நெடுகிற புழுக்களை அகற்றினார், புண்ணுக்கு மருந்தானார், அவர்களுக்கு உணவளித்தார், உறைவிடம் ஏற்பாடு செய்து கொடுத்தார். தொண்டாற்றுவதற்கென்றே ஸ்டேன்ஸ் சாமி தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு போனதற்கு பிறகு அவரை அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி